வணக்கம் geeks. இது வெறும் news இல்லை எங்க heartbeats. For new gadgets, new facts and technology streets. Light up your day, come on join us. Drop your comment today. வணக்கம் geeks. வணக்கம் geeks. வணக்கம் கீக்ஸ், வெல்கம் பேக் டு ஃபோனர்னா தமிழ். இன்றைக்கி வந்து நம்ம OnePlus 13s Q&A பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து அஜய் அப்படிங்கிற நண்பர் என்ன கேட்டிருக்காருன்னா, இதில் இசிம் சப்போர்ட் இருக்கா? 13Rல eSIM சப்போர்ட் இல்லை. ஆனால் 13Sல வந்து eSIM சப்போர்ட் இருக்கு. நான் வீடியோலேயே வந்து சொல்லியிருப்பேன், இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் வந்து யாருமே eSIM சப்போர்ட் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. நாங்கள் இருக்கோம். ஆமாம், 9A வந்து சிங்கிள் சிம். அது சரி விடுங்க, இசிம் இருக்குல்ல, வந்து டியூவல் சிம்மு. ஆனால் 3 சிம் யூஸ் பண்ண முடியாது. நீங்கள் செகண்டரி சிம் டிசேபிள் பண்ணிட்டு இசிம் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி வேணான்னா டியூவல் சிம் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த ஓகே கோல். அடுத்து ராஜலக்ஷ்மன் அப்படிங்கிறவர் வந்து, எல்லாரும் காம்பேக்ட் ஸ்மார்ட் ஃபோனை விரும்புகிறார்கள், ஆனால் பெரும்பாலும் யாரும் வாங்குவதில்லை. கரெக்டு, உண்மைதானே? எனக்கு இது பார்க்கும்போது காம்பேக்ட் ஃபோன் வேணும்னு கேட்குறாங்க. ஆனால் லான்ச் பண்ணிட்டா வந்து இல்லை காம்பேக்ட் ஃபோனு எனக்கு செட் ஆகுமான்னு தெரில, இதுவாக தெரில, யாருமே வாங்க மாட்டுறாங்க. இதில் வேற இதெல்லாம் விட இருக்கலே கொடூரமான விஷயம் என்னன்னா, காம்பேக்ட் ஃபோன் அன்பாக்ஸ் பண்ணுவாங்க, ஹேண்ட்ஸ் ஆன் ரிவ்யூ போட்டுருவாங்க, எல்லாம் முடிச்சிருவாங்க. அப்புறம் செத்து போயிடும். பால் ஊற்றி தீதியெல்லாம் முடிஞ்சு காரியெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் திரும்ப ட்ராவல் தான் எடுத்துகிட்டு, இதெல்லாம் எப்படிப்பட்ட ஃபோன் தெரியுமா அப்படின்னு ஆரம்பிப்பாங்க. யோ உங்ககிட்ட தானே இவ்வளோ நாள் இருந்தது, ஒரு ரீவிசிட் ஏன் கொடுக்கல அப்படின்னா, ஒரு ரீவிசிட்லாம் கொடுக்கலாம்ல, பட் எனக்கு டைம் இல்லையே அப்படின்ட்டு போயிடுறாங்க. அது செத்து போச்சுன்னும் போது தான் எல்லாம் கிளம்பி வராங்க. இப்போ எல்ஜி சாகா கடந்தது, சாகும்போது கடைசியாக வந்து எல்லாருமே வந்து கொஞ்சம் பால் ஊற்றி விட்டு போனாங்க. அந்த மாதிரி தான் இருக்குது இதுவும் காம்பேக்ட் ஃபோனும். இப்போ திரும்பியது எப்படின்னா, இந்த படம்லாம் பார்த்துருக்கோம்ல வச்சா, பேய் படம் எடுத்தால் உடனே எல்லாரும் எடுத்துக்கிட்டு இருப்பாங்க பேய் படம். இப்போ பாரு எத்தனை காம்பேக்ட் ஃபோன். காம்பேக்ட் ஃபோன் வந்து லைட்டாக யாராவது இனிஷியேட் பண்ணி விட்டா அதுக்கு மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்க மாதிரி சோஷியல் மீடியாவில் ட்வீட் இருக்குது, இல்லாட்டி சேல்ஸ் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆன மாதிரி இருக்குன்னா உடனே எல்லாரும் காம்பேக்ட் ஃபோனில் கிளம்பி வராங்க. விவோ கூட தான் வந்துச்சு. இப்போ பாருங்க, விவோ S30 சீரீஸ்லேயே வந்து காம்பேக்ட் ஃபோன் வந்துருச்சு. ப்ரோவே வந்து மாற்றி ப்ரோ மினின்னு விட்டுட்டு இருக்கானுங்க. ஆனால் ஒருத்தர் அசிங்கமாக கேட்டிருக்காரு, வரும் அடுத்த ஒன்றில் வரும். அடுத்து பாஸ்கி, பெஸ்ட் காம்பேக்ட் ஃபோன் ஃப்ரம் OnePlus, ஹோப் அதர் பிராண்ட்ஸ் ஃபாலோஸ் திஸ் ட்ரெண்ட் அப்படின்னு சொல்லியிருந்தார். இவன் கேட்டால் நிறைய பேர்கிட்ட கேட்போம், ஏன் காம்பேக்ட் ஃபோன் விடுறது இல்லை அப்படின்னு கேட்போம். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, யாரும் வாங்குறது இல்லைங்க, எல்லாம் மல்டிமீடியா அது இதுன்ட்டு பெரிய ஸ்க்ரீன் வேணும் அப்படின்ட்டு ப்ரிஃபர் பண்ணுறாங்க. ஸோ பண்ணுறாங்க, எல்லோரும் காம்பேக்ட் ஃபோன் வேணும்னு கேட்குறாங்க, அதே மாதிரி வாங்க மாட்டேங்கிறாங்க. கேட்டால் பெரிய ஸ்க்ரீனுக்கு போயிடுறாங்க. இந்த பிரைஸில் எனக்கு பெரிய ஸ்க்ரீன் கிடைக்கும்போது நான் எதுவும் காம்பேக்ட் ஃபோன் வாங்கணும். நான் கேட்டேன் சார் ஒரு தடவை, என்னென்னா அந்த கதையை கூட நம்ம சொல்லியிருப்போம். காம்பேக்ட் ஃபோன் வந்து அப்போ யூனிசாக்கு இப்போ எல்லாம் வச்சு 10,000 ரூபாய்க்கு கொடுக்கலாம் தானே. கேட்டால் என்ன சொல்கிறாங்கன்னா, 10,000 ரூபா செக்மெண்ட்டில் ஃபோன் வாங்குறவங்க வந்து எப்படிப்பட்ட ஆளாக இருப்பாங்கன்னா, அந்த ஃபோனில் தான் எல்லாத்தையும் பண்ணுவாங்க. அவங்க வீட்டில் லேப்டாப் இருக்காது, பிசி இருக்காது, அந்த ஃபோன் தான் உங்களுக்கு எல்லாம். அதனால் நாங்கள் அந்த செக்மெண்ட்டில் குட்டி ஃபோன்லாம் கொடுக்கவே முடியாது. செக்மெண்ட்டில் ஓகே, அட்லீஸ்ட் இந்த மாதிரி அப்பப்போ ஃப்ளாக்ஷிப்லேயும் ஒரு காம்பேக்ட் ஃபோன் அப்பப்போ கொண்டு கொடுத்துட்டு இருக்கலாம். அப்படின்னா ஆப்பிள் வந்தான், அவன் காணாமல் போயிட்டான். ஆப்பிள் வந்து பாவம், அவங்க வந்து நிறையா லூசுத்தனம் பண்ணலாம். ஆனால் ஆப்பிள் நிஜமாவே 12 mini 13 mini நமக்கே தெரியுங்க. காம்பேக்ட் ஃபோனு அந்த டைமில் இந்த மாதிரி இப்போ இருக்கிற மாதிரி கூட டெக்னாலஜி இல்லை பேட்டரியில். ஆமாம், பேட்டரி அப்படியே ஆப்பிள் இது பண்ணிட்ட மாதிரி. இன்னும் ஆப்பிள் சாம்சங்லாம் இன்னும் இது பண்ணாமல் தான் இருக்கு. ஆனால் அந்த இடத்துல தான் எனக்கு என்ன டவுட்னா, ஆப்டிமைசேஷன் வரும்போது இப்போ பிக்சலில் மெட்டீரியல் 3 எக்ஸ்பிரசிவ் போட்டால் நம்ம பேசிட்டு இருந்தோமே தான், பிக்சல் மாதிரி சூப்பராக இருக்கு. அப்போ அந்த மாதிரி வந்து இவங்க வாய்ப்பு இருக்கு. பார்ப்போம். மினி திரும்ப வந்து ஆப்பிள் சைட்லேருந்து வராது, அவங்களும் வந்து தின்னுக்கு போயிட்டாங்க ஏரு, அவ்வளோதான். சரி பார்ப்போம். ஆனால் காம்பேக்ட் ஃபோன் வந்து இதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வரும். ஆல்ரெடி தான் வந்துட்டு இருக்கு, பிக்சலில் வந்துட்டு இருக்கு, சாம்சங்கில் வந்துட்டு இருக்கு. ஆனால் 6 இன்ச்சுங்கிறது எனக்கு ஓகேன்னு தோணுது. 6.3 கூட கொஞ்சம் ஓவர்னு தான் ஃபீல் ஆகுது. சாம்சங் மட்டும் மாற்றி 6.1 வருவாங்க, திருப்பி 6.3 போவாங்க, மாற்றி இது பண்ணிகிட்டே இருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு 6 பக்காவாக இருக்கும். 6 பெசல் சைஸ்லாம் ஆல்ரெடி ரொம்ப கம்மியாக, ரொம்ப கம்மியாகிடுச்சு. அப்போ எவ்வளோ குட்டியாக இருக்கும் சார். 1.8 இருந்துச்சு, அதே வந்து 1.4 அந்த மாதிரி ஆக்கிட்டாங்கன்னா பாட்டம் பெசலாக இன்னும் கண்டிப்பாக சின்னதாகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் அதிகம். 1 mm கூட மாற வாய்ப்பு இருக்கு. போகிற போக்கில் என்ன ஆகுனா, இப்போ லாக்கிங் கான்செப்ட் எல்லாம் அப்புறம் லாக்கிங் ஆப்பிள் இது பண்ணி வச்சிருக்கானு தெரில. கேட்டால் நாங்கள் பேட்டர்ன் பண்ணி வச்சுருக்கோம், யூனிஃபார்ம் பெசல் எவ்வளோ இது அப்படின்ட்டு சொல்லலாம் இல்லை பார்ப்போம். சரி ஓகே. அடுத்து வந்து விசிஎஸ் அருண் அப்படிங்கிறவர் வந்து, ஐ ஆக்சுவலி எக்ஸ்பெக்டட் தீஸ் பீப்புள் டு ரிலீஸ் திஸ் OnePlus 13R in compact size with the price range of 40K, but they have gone for 8 late and rates around 50K for this compact size. I don't think many will buy because of the price of this for this screen size.
இல்லை அவங்க 8 எலிட் ஃப்ளாக்ஷிப் பெர்ஃபார்மன்ஸ் வேணும் அப்படின்னு தான் வந்து போனாங்க. இதுலேயும் 8 Gen 3 வச்சு விலை கம்மி பண்ணியிருந்தா இப்போ எல்லாம் இந்த 13 வாங்கியிருப்பாங்களே. ஆமாம், அவங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். இது வந்து வேறு மாதிரி இருக்குது ப்ரோ, இது வேறு கேம் வேறு லீக் மாதிரி ஃபீல் ஆகுது இப்போலாம். இப்போது நம்ம கொஞ்சம் முன்னாடி தான் ஒரு சில நண்பர்கள் வந்து காம்பேக்ட் ஃபோன் ரொம்ப நல்ல விஷயம் எல்லாரும், ஆனால் காம்பேக்ட் ஃபோன் எங்கன்னு கேட்குறாங்க, ஆனால் வாங்க மாட்டாங்கன்னு ஒரு கருத்து வச்சார் பார்த்தீங்களா. அந்த பாயிண்ட் தான் இவங்களும் என்ன சொல்கிறாங்கன்னா, OnePlus வந்து இப்போ இதிலே ட்ரிபிள் கேமரா கொடுத்தாலும் நிறைய பேர் கிளாப் தான் தட்ட போகிறாங்க. இப்போ இதிலே ஒயர்லெஸ் சார்ஜிங்கும் கொடுத்தா கிளாப் தட்ட போகிறாங்க. ஆனால் ப்ராப்ளம் என்னன்னா, எல்லாத்தையும் இதில் கொடுத்தேன்னா OnePlus 13 இதுக்கு வித்தியாசமே இல்லாமல் போய்டும். ஸோ இந்த மாதிரியான காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது. அப்படியே இது எல்லாத்தையும் கொடுக்க ட்ரை பண்ணி இது 60,000 65,000 இது மாறிச்சுன்னா அப்போ OnePlus 13 அதே ரேட்டில் இருந்ததுன்னா திரும்பியும் அகைன் ப்ராப்ளம் வேஸ்ட்டு. ஸோ இந்த மாதிரி நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கிறனால தான் அவங்க உள்ளே புதுசாக லான்ச் பண்ணும்போது 8 எலிட் வந்து சூஸ் பண்ணிட்டாங்க. நிறைய பேர் பிளைண்டாக வெறும் ப்ராசர் மட்டும் என்னென்னு பார்த்துட்டு வாங்குற ஆளுங்க இருக்காங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு க்ரௌட் இருக்கிறனால தான் வந்து பிராண்ட் என்ன பண்ணுறாங்கன்னா, மார்க்கெட் அனலைஸ் பண்ணிட்டு அப்போ இந்த மாதிரி ப்ராசர் இருந்தால் மட்டும் தான் வாங்குவாங்கிற ஒரு மனநிலைக்குள்ளே தள்ளப்படுறதுனால தான் அவங்க பண்ணுறாங்க. இல்லாட்டி ஏன் அப்படி பண்ண போகிறாங்க? ஸோ அதான் யோசிக்க தோணுது. ஸோ இது கேமிங் ஃபோன் இல்லாததுனால உங்களுக்கு வந்து கேமிங் ஆடினா வந்து கண்டிப்பாக இது ஆகும், ஹீட் ஆகும். ஏன்னா சின்ன வேப்ப சம்பர் இருக்குது, அதனால இருக்குது. ஆனால் 8 எலிட் தேவையில்லைன்னு தான் என்னோட அபிப்பிராயம். கரெக்ட் தான். இதுதான் வச்சா ஃப்ளாக்ஷிப்பாக இருக்கும். நம்மளாம் என்ன யோசிப்போம், இதே டிவைஸ் 40,000 வைப்போம், இதே ஸ்பெக் வைப்போம், போர்டு மட்டும் 7+ Gen 3 சொல்லியிருந்தாலே கிளாப் தட்டிருப்போம் நம்ம எல்லாரும். ஓகேயா, ஒரு 13R இருக்கிற அதே ட்ரிபிள் கேமரா சைஸ் குட்டி, ஆனால் 7+ Gen 3 அப்படின்னு சொல்லியிருந்தாலும் நிறைய பேர் வந்து பரவாயில்ல அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாங்க. இதில் என்ன ப்ராப்ளம்னா, நிறைய பேர் மைண்ட் செட்டு, யங்கர் ஜென்ரேஷன் மைண்ட் செட்டு 8 எலிட் இருக்கா, UFS 4.0 4.1 இருக்கா, LPDDR5X ரேம் இருக்கா, அதுலேயும் இன்னும் கொஞ்சம் விட்டா 900 1800 ஹர்ட்ஸ் மெகாஹர்ட்ஸ் அப்படின்னு போயிட்டே இருப்பாங்க. ஸோ அந்தளவுக்கு வந்து பசங்க ரொம்ப நுணுக்கமாக ஸ்பெக் ஷீட்டை ஃபாலோ பண்ணுறதுனால தான் இவங்க வேறு வழி இல்லாமல் 8 எலிட்டில் போய் லேண்ட் ஆகிறாங்க. அதுதான் ப்ரோ, நம்மள மாதிரி ஆளுங்க என்ன சொல்லுவோம், நமக்கு எதுக்கு இதெல்லாம் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ பாருங்களேன், ராகேஷ் அப்படிங்கிற நண்பர் they could have released 13s with 8s Gen 3 and made it cheaper and more appealing. இதே தான் நம்ம சொன்னது தான். அப்படி பண்ணியிருந்தா 13R யாரும் இது பண்ணியிருக்க மாட்டாங்க. இப்போ அதே தான் இங்கே பாரு, US5DY இவர் என்ன சொல்கிறேன்னா, இவ்வளோ பவர்ஃபுல்லான ப்ராசரோட இந்த ரேட்டில் இந்த குட்டி ஃபோன் தேவைதானா? பழைய ஃப்ளாக்ஷிப் ப்ராசர் லைக் 7 series இல்லை 8s சீரிஸ் போட்டு இன்னும் ரேட் கம்மி பண்ணியிருக்கலாமே. ஒய் 8 எலிட்? சேம் டவுட் ஃபார் சாம்சங் ஆல்சோ. ஒய் யூ நீட், அதாவது சாம்சங்கே இப்போ தானே பண்ணுறாங்க, இஃப் வி கான்ட் யூஸ் த ஃபுல் பொட்டன்ஷியல் ஆஃப் இட்ஸ் பவர் இன் அ ஸ்மால் ஃபார்ம் ஃபேக்டர். இதில் கேமரா கூட 2 தான் இருக்குது, வெறும் 2x டெலிஃபோட்டோ தான். சாம்சங் S series என்ட்ரி லெவல்லையே 8 எலிட் இருக்குது, ஆனால் கேமிங் ஃபோன் இல்லை. ஒய் யூஸ் கேஸ், அதான் ஒய் யூஸ் கேஸ் இல்லைன்னா எதுக்கு இவ்வளோ பவர்ஃபுல் ப்ராசர்? அப்போ பார்த்துக்கிங்க, உண்மைதான் எங்களுக்கு தெரியுது, ஆனால் வாங்குறவங்களுக்கு தெரியலையே ப்ரோ. நான் திரும்பியும் சொல்கிறேன், இந்த உலகத்திலேயே அப்படின்னு பார்க்கும்போது நம்ம எல்லாரும் தான் அப்படியே இந்த எந்தூசியாஸ்ட் ஆஸ்பெக்டில் பார்ப்போம், நம்ம இப்படிலாம் கணக்கு போடுவோம். ஆனால் ஆக்சுவல் பர்ச்சேஸ் பண்ண வராங்கல்ல ஒரு ஸ்டோருக்குள்ளார, அவங்க இதெல்லாம் யோசிக்க மாட்டாங்க. அவங்க டேரெக்டாக வந்து என்ன கேட்பாங்கன்னா, உள்ளே 8 எலிட் இருக்குது. 8 எலிட் இருக்கா அப்படின்னா என்ன பண்ணும், லேப்டாப்பில் இருக்கிற ஒரியான் கோர்ஸ் மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க, லேப்டாப் மாதிரி பவர்ஃபுல்லாக இருக்கும், அப்போ அதுதான் எனக்கு வேணும் அப்படி சொல்லிட்டு வாங்கிட்டு போவாங்க. இப்படி தான் அது ஈஸியாக மார்க்கெட் பண்ணிட்டு போயிடுவாங்க. அவங்க அதை தான் யோசிப்பாங்க. நம்ம எப்படி யோசிப்போம்னா, யூசர் எக்ஸ்பீரியன்ஸ், ப்ரைஸ், இந்த மாதிரி பாயிண்டில் நம்ம யோசிப்போம். பட் அந்த மாதிரியான இதில் பாயிண்டில் கனெக்ட் ஆகிற ஆளுங்களே கிடையாது. நிறைய பேர் வந்து வெறும் ஸ்பெக் ஷீட் பார்த்து வாங்குற ஆளுங்க தான் அதிகம். என்னாச்சு வச்சு நம்ம மேக்ஸிமம் பாரு, இப்போ ஆஃப்லைன் ஸ்டோரில் உள்ளே போகிறவங்க எல்லாருமே செல்ஃபியை மட்டும் எடுத்துகிட்டு வாங்கிட்டு போயிடுறாங்களே. அப்புறமா தான் ரியலைஸ் பண்ணுறாங்க, விவோ ஓப்போ அது நல்லா தான் விவோ ஓப்போ செல்ஃபி எடுக்கும், நாங்களும் அதான் சஜஸ்ட் பண்ணுவோம். ட்விஸ்ட் என்னன்னா, அந்த ஆஃப்லைன் ஸ்டோரில் ரூஃப் லைட்டு, சைடு லைட்டு நல்லா இருக்கும். அங்கே இருக்கும்போதே நம்மளே பலபலம் தான் இருப்போம். அந்த லைட்டிங்கில் நீங்கள் செல்ஃபி எடுத்தால் நல்லாயிருக்கும். வெளியில் போய் செல்ஃபி நீங்கள் டே லைட்டில் எடுத்தீங்கன்னா ஓகே, பட் உங்கள் வீட்டு ரூமில் போய் எடுத்தீங்கன்னா இருக்காது. லைட் முக்கியம் குமார், அப்படி ஆகிடும். சரி ஓகே, அடுத்து முத்துமாணிக்கம் அப்படிங்கிற நண்பர் வந்து OnePlus 13s கொஞ்சம் ஓவர் ப்ரைஸ் மாதிரி தெரியுது ப்ரோ. காஸ்ட் கட்டிங்கில் அல்ட்ராசானிக் ஃபிங்கர் பிரிண்ட்டு, நோ வயர்லெஸ் சார்ஜிங்கு, நோ அல்ட்ரா வைட் கேமரா, 50K மொபைல் வித் ஒன்லி 2 கேமராஸு. இதுக்கு Xiaomi 15 CV ஒர்த்தாக இருக்குமோ போல தெரியுது. பட் தே ஜஸ்ட் ஃபோக்கஸ்ட் ஒன்லி ஆன் த காம்பேக்ட் ஃபார்ம் ஃபேக்டர் லைக் ஐஃபோன் டிசைன் அண்ட் ஃப்ளாக்ஷிப் ப்ராசஸர். ஹோப் Moto H60 Ultra will also be a better bang at the same price point. லிட்டில் ஓவர் ஹைப்டு. எதை சொல்கிறாருன்னா 13s கொஞ்சம் ஓவர் ஹைப்டாக தான் ஃபீல் ஆகுது அப்படின்னு. ஸோ அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ப்ரைஸ் இவ்வளோ வச்சதுக்கு என்ன காரணம்னா 8 எலிட் ஒரு காரணமா, அப்புறம் அந்த போர்டெல்லாம் வந்து சின்னதாக ஆக்கணும். செம சேலஞ்சு. பட் சார் இது பார்த்தியா, 25Hz S25Hz ஓப்பன் பண்ணி உள்ள போர்டு பார்த்தா இவ்வளோதான் இருக்குது. ஆமாம், இதுவும் வந்து போர்டு சின்னதாக தான் இருக்குது. ரொம்ப அந்த சைஸையே வந்து நாங்கள் ரொம்ப கம்மி பண்ணியிருக்கோம் போர்டு அப்படின்னு சொல்கிறாங்க. சிபி ரீபாலிங் ஆகுமா? இல்லை, எனக்கு அந்த பயம் தான் S25Hz நினச்சி. அது என்ன பண்ணாலும் இவங்க வாரண்டி வச்சு இது பண்ணிடலாம். டிஸ்பிளே எதுவும் ஆகாது. டிஸ்பிளே எதுவும் ஆகுமான்னு தெரியல, ஆனால் எனக்கு சிபி ரீபாலிங்குள்ளே போயிடுமோன்னு ஒரு பயம் இருக்குது S25Hz.
நல்லா சூடாகி ரேமும் CPU நல்லா சூடாகிட்டு அப்படியே விலகிடுச்சுன்னு வைங்களேன், அவ்வளோதான் முடிஞ்சு பஸ் பூட்டில் போயிடும். ஸோ எனக்கு தெரிஞ்சு சிவியோட இது ஒர்த்து தான் ப்ரோ. சிவி வந்து 8S Gen 4 வரும், அது 40,000 ரூபா செக்மெண்ட்டில் வரும். அதில் கேமரா ஓகே, ஆனால் அது வேறு மாதிரி ப்ரோ. திரும்பியும் அப்படி பார்த்தா இப்போ நிறைய பேர் அதனால தானே கமெண்ட் போடுறாங்க Xiaomi 15 இல்லாட்டி இதுவான்னு. கார்டு ஆஃபர்லாம் போட்டு வாங்கினா அதுவும் 55,000 கிட்ட வருது அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ இந்த கேமரா எதுக்குன்னா ஸ்பேஸ் வந்து கம்மியாக தான் இருக்கும் மோஸ்ட்லி காம்பேக்ட் ஃபோன்னால். ஸோ இது கேமரா வந்து 2 கேமரா தான், ஏதாவது 2 கேமரா தான் நான் முடிவு பண்ணோம். மெயினாக அல்ட்ரா வைடான்னு கேட்டால் இதுன்னு. ஸோ 13R வந்து நிறைய பேர் டெலிஃபோட்டோ யூஸ் பண்ணாங்க. ஸோ எதுக்கு நம்ம இதுலேயும் டெலிஃபோட்டோ யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு வந்து நாங்கள் டெலிஃபோட்டோவை யூஸ் பண்ணிட்டோம். அல்ட்ரா வைடை கம்பேர் பண்ணும்போது டெலிஃபோட்டோ நிறைய பேர் யூஸ் பண்ணாங்க அப்படின்னு அவங்க சொன்னாங்க. ஸோ அதனால தான் இது. ஸோ மெயினாக 80 அப்புறம் அந்த சைஸு, இது 2 தான் வந்து மெயின் ரீசன் அவங்க வந்து இவ்வளோ விலை இது பண்ணுறது. அல்ட்ராசானிக் வந்து எனக்கு ஓப்போலே இல்லை. ஓப்போ ஃபைண்ட் எக்ஸைட்லேயே வந்து அல்ட்ராசானிக் இல்லை. அது ஒரு பெரிய விஷயம் இல்லை, ஏன்னா இப்போ தான் நிறைய பேர் அல்ட்ராசானிக் மூவ் ஆயிருக்காங்க. ஆமாம், ரொம்ப காலங்காலமாக சாம்சங் S10லேருந்து இருக்கான். ஆனால் இதில் 15ல் இருக்குது. கரெக்ட், ஷாமியே இப்போ தான் மூவ் ஆயிருக்காங்க. ஆமாம், இப்போ தான் எல்லாருமே இப்போ தான் வச்சா இந்த ஜென்ரேஷனில் தான். இதுக்கு முன்னாடி வந்து அல்ட்ராசானிக் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் யாருன்னா சாம்சங். அதை தவிர அல்ட்ராசானிக் யூஸ் பண்ணது விவோ தான். XIT ப்ரோலலாம் கூட இருக்குது, நிறைய பேருக்கு தெரியாது, விவோ யூஸ் பண்ணதே தெரியாது. இப்போ தான் விவோ வந்து லைம் லைட்டுக்கே வருது. X100 சீரிஸ்க்கு அப்புறம் தான் விவோ இவ்வளோ ஃபேமஸ் ஆகுது. சொல்லப்போனால் பெரிய இம்பாக்ட் இப்போ தான் ஏற்படுத்தியிருக்கு. ரைட், அடுத்து தினி அப்படிங்கிற நண்பர் வந்து ப்ரோ ஐ புக்டு 13S ஃபார் 45,250 வித் பேங்க் ஆஃபர் அண்ட் கார்பரேட் எம்ப்ளாயி ஆஃபர். கார்பரேட் ஆஃபர் சாம்சங் மாதிரி இதுக்கும் கார்பரேட் ஆஃபர் கொடுக்குறாங்க போல. செக் பண்ணிக்கோங்க, அதுக்கு தான் இது சொல்ல வரும். அப்போ நீங்களும் வந்து கார்பரேட் ஆஃபர் இருந்து உங்கள் ஆஃபீஸ் ஐடிலாம் போட்டிங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக ஏதாவது வரும். சாம்சங்கில் என்ன வரும்னா கார்பரேட் ஆஃபர்னாலே அவருக்கு 45,000 ப்ளஸ் அந்த பட்ஸு இதெல்லாம் கிடைக்கும். சரி, ஆமாம், அந்த இது கூலிங், அது என்ன கூலிங் ஃபேனு, அது எவ்வளவு? இது ஃபோன் வாங்கி வாங்கினா எவ்வளவு? நார்மலாக வாங்கினா 2,500 ரூபா. அப்போ தெரில, அந்த மாதிரி ஆஃபர் நீங்கள் தான் சொன்னீங்க, பார்த்தேன் நான். எங்கேயும் பார்க்கல, அவங்க சைட்லேயும் போடல, எங்கேயும் போடலையே. இந்த ட்விட்டர்லாம் வந்துட்டு இருந்தது, சும்மா ஏதாவது போட்டு இது பண்ணி விடுறது. அப்புறமா அவனை போய் திட்ட வேண்டியது, பாரு நான் பார்த்தேன், எனக்கு கொடுக்கல, எனக்கு கொடுன்னு. அவன் ஸ்க்ரீன்ஷாட்டோட வர போட்டுருந்தான் 1,199 ரூபா. அது எங்கே நம்மளுக்கு தெரிய மாட்டேங்குது அதெல்லாம். நீங்கள் இப்போ பேஜில் பார்த்தீங்க, உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சது? அமேசான்லேயும் இல்லை, இதுலேயும் இல்லை. இல்லை எந்த பேஜில் பார்த்தாலும் இல்லை, அஃபிஷியல் இதுலேயும் இல்லை, அமேசான்லேயும் இல்லை. இதுலேயும் போய் ஆட் பண்ணணும்ல அந்த நாட் பட்ஸு. நான் ஆட் பண்ணாமல் அப்புறம் அமேசான் போய் கேட்டேன், நான் வரும் போல் ஏதோ உங்களுக்கு இன்னும் ஒரு சில பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னு. அதை பார்க்காம அவசரத்தில் போய் ஆட் பண்ணிட்டு நான் வந்தேன், எனக்கு கிடைக்கவே இல்லை. இதுக்கு நாட் பட்ஸ் 3 கிடைக்குங்க, என்ஜாய் பண்ணுங்க. அப்புறம் விபின் குமார், Xiaomi 15 வித் கார்டு ஆஃபர் 55K. ஸோ ஐ ப்ரிஃபர் 15 இஸ் மோர் ப்ரீமியம் தேன் 13S இன் எவ்ரி கண்டிஷன். ஸோ அவரோட கருத்து சொல்லியிருக்காரு. ஸோ உங்களுக்கு பட்ஜெட் இருந்ததுன்னா வந்து Xiaomi 15 வாங்குங்க, கேமராக்கு இதுக்கு அப்படின்ட்டு. ஆமாம். ஸோ இது வந்து ஆக்சிஜன் வாய்ஸ் பிடிக்குது அந்த மாதிரி. இப்போது இவங்க என்னென்னா கொஞ்சம் இந்த ஹைப்பர் OS டீம் மட்டும் கோமாலேருந்து எழுந்து வந்தாங்கன்னா சீரியஸாக Xiaomiயை காப்பாற்றிடலாம். வேறு லெவலில் இருக்கும். 15லாம் சூப்பராக இம்பேக்டை ஏற்படுத்தலாம். அந்த ஹைப்பர் OS மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு நம்ம கமெண்ட் செக்ஷன்லையும் படிக்க முடியும். நல்லா இருந்த ஹைப்பர் OS இப்படி MIUI சூப்பராக இருந்தது. ஆக்சுவலாக MIUI 14 ஹைப்பர் OS 1 நல்லா தான் இருந்துச்சு. 1 வந்த புதுசில் லைட்டாக ஹீட் ஆச்சு, ஆனால் 2 தான் இப்போ ரொம்ப கொடூரமாக இருக்குது கொஞ்சம். சரி, அடுத்து வந்து கெஸ் அப்படின்னு கெஸ் மீ நைட் மோட் ஃபோட்டோ எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காரு. ஓகே, டீசென்ட் தான் ப்ரோ. உங்களுக்கு 13R எந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் இருந்துச்சோ அதே மாதிரி டீசெண்டாக இருக்கும். ஓவராக 13 அளவுக்குலாம் வந்து நைட் மோட் வந்து எதிர்பார்க்காதீங்க. ஏன்னா சென்சார் சைஸ் வந்து 13 வந்து பெருசு. இதில் வந்து சென்சார் சைஸ் அந்த அளவுக்கு பெருசுனாலும் ஒரு மீடியம். லிட்டியா 600 அளவுக்கு இல்லை, இந்த லிட்டியா 700 ஓரளவுக்கு சமாளிச்சு. கரெக்ட். 1/1.5 இன்ச்சு சென்சார். அது வந்து 1/1.2 இன்ச்சு இல்லை, இது 13 1/1.28 இன்ச்சு. அந்த இது 818 லிட்டியா 818 அந்த சென்சார் வந்து கொஞ்சம் ஸ்லைட்லி பெட்டர், பிகர் சென்சார் தான். ஸோ அதனால் அந்த அளவுக்கு இருக்காது, ஆனாலும் ஓரளவுக்கு இந்த ஏஐ யூஸ் பண்ணி இந்த நைட் மோடு யூஸ் பண்ணி வந்து இங்கே சமாளிச்சோம். சாதாரண ஃபோன்ஸே எடுக்குது ப்ரோ. 13S ஓரளவுக்கு நல்லா இருக்கும். அடுத்து மேன் ஷூட்டர் அப்படிங்கிற நண்பர் வந்து கரண்ட்லி யூஸிங் X200 Pro Mini சைனீஸ் வேரியண்ட் OnePlus 11 5G செகண்டரிக்கு யூஸ் பண்ணுறாராம். விச் ஒன் இஸ் பெஸ்ட் காம்பேக்ட் ஃபோன் வித் பெஸ்ட் ப்ராசஸர் அண்ட் த ப்ராசஸர் இட்ஸ் மஸ்ட் பி லைக் மைக்ரோ அவன் மாதிரி இருக்கக்கூடாதா? மஸ்ட் நாட் பி ஜஸ்ட் ஃபார் மை கியூரியாசிட்டி. இதுக்கும் OnePlus 13Sக்கு என்ன சம்பந்தம்? எது கேட்குறாருன்னா X200 Pro Miniலேருந்து இப்போ நான் வந்து OnePlus 13S அப்போ போனால் கரெக்டாக இருக்குமா நம்ம ஊரில் உள்ள டிவைஸில் அப்படின்றதுக்காக கேட்குறாரு. X200 Pro Mini வேணாம் X200 Pro Mini கேமரா பெட்டராக இருக்கும்ல. X200 Pro Mini ஆரிஜின் வைஸ் வச்சா சூப்பராக இருக்கும், சைனாவில் உள்ளது.
அதனால் ஒரு என்ஜாய் பண்ணலாம். என்ன கேட்டால் அதை பற்றிலாம் யோசிக்கவே வேணாம். வேணாம் ப்ரோ. நீங்கள் அதிலே என்ஜாய் பண்ணலாம். விலையும் காம்படிட்டிவாக தான் இருக்கும். ஏன்னா சைனாவில் வந்து விலை கம்மி. நீங்கள் டேரெக்டாக சைனா யாராவது விட்டு வாங்க வச்சுருந்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் போக மணி வேல்யூ ஃபார் மணி. இதில் இன்னொரு ஃபேக்ட் என்னென்னா, சைனாலேருந்து வரக்கூடிய டிவைஸோட சாஃப்ட்வேர்ஸ் வந்து ரொம்பவே நல்லா இருக்குது, நல்லா வெல் ஆப்டிமைஸ்டு. ஸோ அந்த ஆஸ்பெக்டில் பார்க்கும்போது இப்போ காம்பேக்டான ஃபோன்னா பேட்டரி சைஸ் ஒரு ஃபேக்டரு, சார்ஜிங் ஸ்பீட் ஒரு ஃபேக்டரு, அண்ட் ஓவரால் டிவைஸோட கேமரா செட்டப் இது எல்லாமே தான் ஒரு ஃபேக்டராக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அப்படி பார்க்கும்போது ஆல்ரெடி உங்ககிட்ட நல்ல டிவைஸ் இருக்குது, என்ஜாய் பண்ணுங்கள். உங்களுக்கு ஹீட்டிங் வந்து உங்களுக்கு கேமிங் ஆடினா மட்டும்தான் உங்களுக்கு ஹீட்டிங் தெரியும். உங்களுக்கு கேமிங் ஆடல நார்மல் யூஸுக்குலாம் வந்து உங்களுக்கு ஹீட்டிங் தெரியாது. 5G யூஸ் பண்ணாலும் ஹீட்டிங் தெரியாது. உங்களுக்கு பயங்கரமான நீங்கள் வந்து ஜென்ஷன் இம்பேக்ட் மாதிரி கேமரு அந்த மாதிரி ஃபுல் பொட்டன்ஷியல் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு தான் வந்து ஹீட்டிங் தெரியும். ஸோ ப்ராசஸர் பற்றி பிரச்சனை இல்லை. அடுத்து விவேக் ஸ்ரீராம் ஆடியோ ஆம்பிளிஃபையர் டால்பியா அந்த மாதிரி ஏதாவது இருக்கு? டால்பி தான் இப்போ தூக்கிட்டு அந்த ரியாலிட்டி அதுதான் போட்டாங்க. அது ஒரு சோகங்க. ஆனால் OnePlus 12 வரைக்கும் இருக்குது. OnePlus 12க்குலாம் டால்பி இருக்குது. OnePlus 13 வாங்கினா கிடையாது. சரி, கார்த்திக் திருமூர்த்தி ஐ எம் ஹேவிங் iPhone 12 want to move to 9A or 13R or 13S. கன்ஃபியூஷனாக இருக்குது. ஐ டோன்ட் ப்ளே கேம்ஸ் இன் ஃபோன், ஒன்லி ஃபார் அஃபிஷியல் சோஷியல் மீடியா அண்ட் மெஜாரிட்டி OTT பிளாட்ஃபார்ம். ப்ளீஸ் சஜஸ்ட், இட் வில் பி ஹெல்ப்ஃபுல். எனக்கு தெரிஞ்சு நீங்கள் 13 போகலாம். உங்களுக்கு நீங்கள் OTT இதெல்லாம் மல்டிமீடியா யூஸ்னால் வந்து போகலாம். உங்களுக்கு காம்பேக்ட் ஃபோன் வேணாம் அப்படின்னா வந்து உங்களுக்கு இதே வந்து பெஸ்ட்டாக இருக்குங்க. கரெக்ட் 13 சூஸ் பண்ணுங்க ப்ரோ, நல்ல பேட்டரி பேக்கப் போட்டிருக்கும். ஐஎம் கோஸ்ட் அப்படிங்கிறவர் வந்து கைஸ் ஜஸ்ட் இமேஜின் 6-inch ஃபோன் வித் 5000 mAh பேட்டரி, கார்பன் சிலிக்கான், எக்ஸலன்ட் கேமராலாம் வேணாம். எக்ஸலன்ட் கேமராலாம் கூட வேணாம். ஒரு குட் கேமரா, பேக்கில் ஒரு 2 அண்ட் ஃப்ரண்ட்டில் ஒரு நல்ல கேமரா இருந்தால் போதும். ஃபோன் வெயிட் ஒரு 150 கிராம் இருக்கிற மாதிரிலாம் பண்ணிங்கன்னா மனசுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். ஆனால் இதுவே 180 கிராம். அதனால தான் ஒரு பேட்டரி குறைச்சிட்டா இருப்பாரு. 5000 mAh ஆகிட்டார், 850 mAh. ஆனால் உங்களுக்கு கிளாஸ் பேக்கு இந்த மெட்டல் ஃப்ரேமு இதெல்லாம் போட்டால் வெயிட் கொஞ்சம் ஏறும். நம்ம மெட்டல் கொஞ்சம் வெயிட் கம்மி தான். ஆனால் கிளாஸ் பேக் பிளாஸ்டிக் போட்டுடலாம் வேணாம், தின்னா ஒரு பிளாஸ்டிக் பேக் வந்து வெயிட் கம்மி ஆகிடும். பிளாஸ்டிக் ஃப்ரேமும் வந்து சைடில் அலுமினியம் இல்லாமல் பிளாஸ்டிக் போட்டால் கொஞ்சம் கம்மியாகும். இவர் வருத்தம் தெரிவித்திருக்கிறார் SK. இது காம்பேக்ட் ஃபோன்லாம் கிடையாது. 6.7 இன்ச்சு விட 1 சென்டிமீட்டர் மட்டுமே சின்னது. அதாவது 6.7 இன்ச்சு பார்க்குறேன், அது பக்கத்தில் இதை வச்சு பார்த்தா ஓவரால் ஹைட்டு இதெல்லாம் பார்க்குறாரு போல். போயிட்டு ஸ்பெக் பேஜில் 13 வச்சுட்டு 13S வச்சு பார்க்குறாரு. பார்க்கும்போது இந்த டயகனலாக காட்டுவாங்கல்ல ஹைட்டு அதெல்லாம். ஸோ டயகனலாக மாறும்போது பார்த்தா 6.7 சம்திங், 6.8 இன்ச்லேருந்து 6.3 இன்ச்சுன்னு காட்டும். ஆனால் ஹைட்டுன்னு பார்க்கும்போது பார்த்தோன்னா ரொம்ப பெரிய டிராஸ்டிக் டிஃப்ரென்ஸ் இருக்க மாதிரி தெரியாது. ஆனால் விட்த்லேயும் ஹைட்லேயும் ஒரு சென்டிமீட்டர் 1.25 சென்டிமீட்டர் டிஃப்ரென்ஸே மேக்ஸ் மோர் டிஃப்ரென்ஸ் பேக்கெட்டில் எடுத்து போடும்போது. ஆனால் பார்த்தா தெரியாது இல்லை, அதான் சொல்கிறது. இதெல்லாம் காம்பேக்ட் கிடையாது. ஆனால் நிஜமாக வாட்ஸா 6 இன்ச்சு கொஞ்சம் நல்ல ஸ்வீட் ஸ்பாட்டாக இருக்கும்னு தோணுது. இவங்க 6.3ல வந்து லாக் ஆகிருக்காங்க நிறைய பேர். எல்லாரும் இப்போ எல்லாம் பாருங்க, எது எடுத்தாலும் 6.3. சாம்சங் 6.3 தான் பண்ணுறேன் S சீரீஸ்க்கு, அதனால நான் அந்த பழைய டிஸ்பிளேலாம் தரங்கிறேன். இருக்கிற எல்லாம் மொத்த பேரும் வந்து 6.3 தான் காம்பேக்ட் அப்படின்னு சுற்றிக்கிட்டு இருக்காங்க. 6 இன்ச்லாம் பாசிபிளா என்னன்னு தெரில, வெயிட் பண்ணி பார்ப்போம். 6 இன்ச்சு வந்ததுன்னு வேறு லெவலில் இருக்கும் ப்ரோ. கௌரி சங்கர் ப்ரோ, காம்பேக்ட் ஃபோனுக்கு எதுக்கு ஃப்ளாக்ஷிப் ப்ராசர்? ஏன் ஹெவி டாஸ்க் பண்ண போகிறீங்க அந்த சின்ன ஃபோனில்? ஒரு மூவி, ஒரு ஹெவி கேம், ஒரு வீடியோ எடிட்டிங் கூட அது யூஸ் பண்ண போகிறது இல்லை. அப்புறம் எதுக்கு 8 elite SoC? ஸ்னாப்ட்ராகன் 7 சீரிஸ் SoCயே போதும். எல்லாரும் இதே தான் கேட்குறாங்க. எல்லாருக்கும் ஒரே வருத்தம் இல்லை, எல்லாருக்கும் அதே ஒரே வருத்தம் தான் வச்சா. நான் திரும்ப திரும்ப பார்க்குறேன் கீழே கமெண்ட் செக்ஷன் ஃபுல்லாக. ஒரு சிலர் ப்ரீ புக் பண்ணிட்டாங்க, பண்ணவங்க நான் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. மேக்ஸிமம் மற்ற எல்லாரும் காம்பேக்ட் ஃபோன் ஆகிடுச்சு ப்ரோ, எனக்கு எதுக்கு இவ்வளோ ரா பர்ஃபார்மன்ஸ் அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க. பட் இதில் இன்னொரு வருத்தத்தை சொல்கிறேன். இதே மாதிரியான ஒரு ஐடியாவில் தான் ஒரு டைம் வந்து சோனி இருந்தான். அன்றைக்கி எல்லாரும் கேட்டாங்க, காம்பேக்ட் ஃபோன்னா நான் மட்டும் ஃப்ளாக்ஷிப் SoC யூஸ் பண்ணக்கூடாதா அப்படின்னு. என்ன ஆயிடுச்சுன்னா, இப்போது XZ1 இருக்குன்னு வைவட்ஸு, XZ1 காம்பேக்ட்னு இருக்கும். XZ1ஓட XZ1 காம்பேக்டில் பார்த்தோன்னா ரெசல்யூஷன் பாதிக்கு பாதி. இது ஃபுல் ஹெச்டினா அது HD. அடுத்து அப்படியே இந்த மாதிரிலாம் நிறைய காம்ப்ரமைஸ் இருந்தது. எனக்கு ப்ரைமரி ஃபோன் பார்த்தா ரொம்ப பவர்ஃபுல், ரொம்ப ஹை ரெசல்யூஷன் இந்த மாதிரி இருக்கும். அதுக்கு அடுத்தது பார்த்தோன்னா அது வந்து ப்ராசரில் சேமாக இருந்தது. அட்லீஸ்ட் சோனியில் நிறைய ஃபோனில் ப்ராசர்லையும் கை வச்சுருவாங்க, ரெசல்யூஷனில் கை வச்சுருவாங்க, ரேமில் கை வச்சுருவாங்க. இவ்வளோ சேஞ்சஸ் நடக்கும்ல. ஸோ அப்போ எல்லோரும் கதறிட்டு இருந்தாங்க. இப்போ எப்படி ஆகிடுச்சுன்னா ஓரளவுக்கு பரவாயில்லன மாதிரி தான் இருக்குது 13S. ஆனால் நிறைய பேருக்கு வருத்தம் என்னென்னா, 50,000க்கு வந்த ஃபோன் வந்து ஒரு 40,000க்கு வேறு ஏதாவது ஒரு SoCயோடு வந்திருந்ததுன்னா சந்தோஷமாக இருந்திருக்கும்னு நினச்சி வருத்தமாக இருக்காங்க. பட் இதுதான் ஒரு ப்ராக்டிக்கலாக இப்படி தான் இருக்குது. ஒயர்லெஸ் சார்ஜிங் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் நான் திரும்பியும் சொல்கிறேன், இந்தியாவில் ஒயர்லெஸ் சார்ஜிங் இப்போ வரைக்கும் ஹிட்டான ஒரு சப்ஜெக்ட் கிடையாது. நம்ம ஊரே ஆல்ரெடி சுடுகாடாக இருக்குது. இதில் கொண்டு போய் நான் ஒயர்லெஸ் சார்ஜிங்லாம் வச்சேன்னு வைங்களேன், சும்மாவே ஃபோன் சூடாகும்.
80 வாட் சார்ஜிங்கே நீங்கள் ஃபுல் பொட்டன்ஷியல் யூஸ் பண்ணால் உங்கள் ஃபோன் சூடாகும். அது ஸ்மார்ட் சார்ஜிங்னு சொல்லி கன்வி பண்ணி தான் சார்ஜ் பண்ணும் ஃபோன் சூடாகக்கூடாதுன்னு. அதே ஷாமிலாம் பார்த்தீங்கன்னா 67 வாட்டாக இருந்தாலும் சரி, 90 வாட்டாக இருந்தாலும் சரி, 120 வாட்டாக இருந்தாலும் சரி, ஷாமி வந்து நார்மலாக தான் பண்ணுது. மேலே பூஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் காட்டும், பூஸ்ட் பண்ணுமான்னு. அழுத்தினா உடனே என்ன சொல்லுவோம், ஃபோன் ஒன்றும் பயங்கரமாக சூடும் அப்படின்னு சொல்லி அதுவே இதுவும் அதான் சொல்லுது. என்ன நீங்கள் எனேபிள் பண்ணிக்கலாம். அப்போ அப்படி தான் இருக்குது பாருங்கள். எமர்ஜென்சிக்கு சிச்சுவேஷன் ஃபேவரபுளாக இருக்குது, ஏசி ரூம் அப்படின்னும் போது நம்ம அந்த ஃபாஸ்ட் சார்ஜிங் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா எனக்கு தெரிஞ்சு அந்த சார்ஜிங்குள்ளே போக முடியல. இதில் ஒயர்லெஸ் சார்ஜிங் போனால் சார்ஜிங் அந்த தனியாக ஒயர்லெஸ் சார்ஜிங் அந்த அது என்ன வேர்ட்ஸாக சொல்லுவோம் நம்ம, அட்டாச்சார் அந்த கனெக்டராக சரி, இல்லாட்டி நம்ம ஃபோன் பேக் ஃபுல்லாக அப்படி கொதிக்கும். அதனால் எனக்கு தெரிஞ்சு ஒயர்லெஸ் சார்ஜிங் வந்து சும்மா ப்ரோ ஒரு எமர்ஜென்சிக்கு செட் ஆகும் அப்படின்னு சொல்லலாமே தவிர, எனக்கு தெரிஞ்சு எவ்வளோ பேர் ப்ரோ ஒயர்லெஸ் சார்ஜிங்கை ரொம்ப விரும்பி யூஸ் பண்ணுறாங்க. முன்னே ஐஃபோனில் என்ன சொன்னாங்கன்னா வாட்ஸா, ஐஃபோன் 10 10s டைமில் ஒயர்லெஸ் சார்ஜிங்கில் இருக்கலையே அப்போ பேசிக் பேடே 5 வாட்டுக்கு கீழே தான் இருக்கும். ஸோ அந்த 5 வாட்டுக்கு கீழே இருக்கிற பேடை யூஸ் பண்ணால் என் பேட்டரி ஹெல்த் நல்லா இருக்குது, அதனால் நான் ஒயர்லெஸ் சார்ஜிங் யூஸ் பண்ணுறேன்னு அப்போ சொன்னாங்க. அது சார்ஜிங் ஸ்டாண்ட் எடுக்கிறதுக்கும் அதுவே வார்ம் ஆகும், ஃபோன் வார்ம் ஆகும், கொதிக்காது. இப்போலாம் 30 வாட்டு 50 வாட்டு சூப்பர் ஊக்குன்னு போயிட்டு இருக்கு, சூப்பர் ஏர் ஊக்குன்னு. அப்புறம் எங்கே போகிறது? ஸோ அதனால் கொஞ்சம் சேலஞ்சிங் தான். ஸோ பார்க்கலாம், ஐடியல் ஃபோன் பண்ணணும்னு ஆசை தான். ஆனால் நம்ம ஒரு விஷயத்தை ஐடியல் ஃபோன்னு சொல்லுவோம், அது நம்ம டேஸ்ட்டாக இருக்கும். வேற ஒருத்தர் குறுக்க பூந்து இதெல்லாம் ஒரு ஃபோனாக போடா அப்படின்ட்டு போயிடுவாங்க. ஸோ அதனால் எல்லாரையுமே சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி ஒரு ஃபோன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் போல். ஸோ அதான் யதார்த்தமான உண்மை. ரைட்டுங்க. ஸோ இதெல்லாம் தான் கமெண்ட்ஸ். வேறு சில கமெண்ட்ஸோட நம்ம திரும்பியும் இன்னொரு பதிவில் சந்திப்போம். அதுக்கு சிவரணி பார்க்கலாங்க. வணக்கம் கிட்ஸ், வணக்கம் டெக்னாலஜி முன்னேற்றங்கள். வணக்கம் கிட்ஸ், இது வெறும் நியூஸ் இல்ல, எங்க ஹார்ட் பீட். புது கேட்ஜெட்ஸ், புது ஃபேக்ட்ஸ் in the technology streets. வணக்கம் கிட்ஸ், வணக்கம் கிட்ஸ், வணக்கம். நான் தான் நம்ம கையில் உலகம் இருக்கு, சரியான வழியில் அதை பயன்படுத்து. நான் தான் நமக்கு நடுவுல ஒரு கணக்கு இருக்கு. ஸ்மார்ட் கேட்ஜெட்ஸ் அண்ட் போன்ஸ் மேல வந்தாக்கிருக்கு. புது யுகம், புது சரித்திரம், நம் முன்னேற்றம் தொடங்கும் போர்க்காலம்.